கிஷ்கிந்தாவின் உச்சிப்பாறையில் சுக்ரீவன் நின்றான். அவன் கையில் அரச சின்னமில்லை. அவன் குரலில் நட்பின் ஆணை. வானர வீரர்களே, இன்று நாம் ஒரு நாட்டுக்காக அல்ல, ஒரு பெண்ணுக்காக அல்ல, தருமத்துக்காக செல்வோம். அந்த குரல் காடுகளை தாண்டி மலைகளில் மோதியது. மரங்கள் குலுங்கின, பாறைகள் அதிர்ந்தன. தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு 4 திசைகளில் இருந்தும் வானர வீரர்கள் பெருக்கெடுத்தனர். சிலர் மலை உயரம், சிலர் காற்றின் வேகம், சிலர் மின்னலின் தாக்கம். அவர்களின் கண்களில் ஒரே ஒரு தீ. முன்னணியில் அங்கதன். அவன் நடை இளவரசனின் அல்ல, வீரனின். அவனைத் தொடர்ந்து நீலன், நளன், கேசரி வம்சத்தார். பின்னால் 1000 வானரர்கள். அவர்களின் கரங்களில் மலைகள், மரங்கள், பாறைகள். அவர்கள் கடலோரம் சேர்ந்தனர். அங்கே பெரும் நீலக்கடல். ஒரு நொடிக்கு சேனை நின்றது. அந்த நொடி பயமில்லை, அளவீடு. இது கடல். ஆனால் ராமநாமத்துக்கு எல்லை இல்லை. ராமர் சேனையை பார்த்தார். அவர் குரல் உயரவில்லை. ஆனால் அந்த அமைதி போரின் ஆரம்பம். யாரும் என்னை பார்த்து போருக்கு வரவில்லை. சீதையின் கண்ணீரை பார்த்து வந்திருக்கிறீர்கள். அதுவே போதும். வானரர்கள் ஒரே நேரத்தில் முழங்கினர். ஜெய் ஸ்ரீ ராம்! அந்த ஒலி கடலை தாண்டி லங்கை வரை சென்றது. அலைகள் உயர்ந்தன. காற்று தீயாய் வீசியது. கதையின் அடுத்த அத்தியாயத்தை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.